Hi everyone, welcome to Object Oriented Programming class. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஊப்ஸில் வந்து ஸ்விங் காம்பனன்ட்ஸ். ஸ்விங் காம்பனன்ட்ஸில் வந்து மெயினாக ரெண்டு காம்பனன்ட் பார்க்க போகிறோம். ஜே டெக்ஸ்ட் ஃபீல்ட் அண்ட் ஜே டெக்ஸ்ட் ஏரியா அப்படிங்கிற ரெண்டு ஃபீல்டு பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் ஒன் ஸ்விங் காம்பனன்ட்ஸ் என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குன்னு பாருங்கள். ஜே டெக்ஸ்ட் ஃபீல்டு, ஜே டெக்ஸ்ட் ஏரியா, ஜே செக் பாக்ஸ், பட்டன், ரேடியோ பட்டன், லிஸ்ட், ஸ்லைடர், combo box, progress bar, toggle button, tapped pan and text pan. ஓகே, நம்ம இப்போ பார்க்க போகிற வந்து டெக்ஸ்ட் ஃபீல்டு டெக்ஸ்ட் ஏரியாவும் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து டெக்ஸ்ட் ஃபீல்டு பார்க்குறீங்க. The object of the text field class is a text component that allows the editing of the single line in text. அப்போ டெக்ஸ்ட் ஃபீல்டில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு சிங்கிள் லைன் டெக்ஸ்ட் நம்ம கொடுத்துக்கலாம். இட் இன்கிரிட்ஸ் த ஜே டெக்ஸ்ட் காம்பனன்ட் கிளாஸ். அதோட பேஸ் கிளாஸ் வந்து என்னென்னா ஜே டெக்ஸ்ட் காம்பனன்ட் ஒரு பேஸ் கிளாஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் அதோட சின்டாக்ஸ் பாருங்கள். கிளாஸ் ஜே டெக்ஸ்ட் ஃபீல்ட் எக்ஸ்டென்ஸ் ஜே டெக்ஸ்ட் காம்பனன்ட் இம்ப்ளிமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் வந்து ஸ்விங் கான்செப்ட்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, இல்லை என்னென்ன கன்ஸ்ட்ரக்டர்ஸ்லாம் இருக்குன்னு பாருங்கள். டோட்டலாக ஒரு 4 கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஜே டெக்ஸ்ட் ஃபீல்ட் கிரியேட் த நியூ டெக்ஸ்ட் ஃபீல்ட். ஓகே, இது வந்து நியூ டெக்ஸ்ட் ஃபீல்டு கிரியேட் பண்ணும். செகண்ட் ஒன் பாருங்கள், ஜே டெக்ஸ்ட் ஃபீல்ட் ஸ்ட்ரிங் டெஸ்ட். ஓகே, என்னது உங்களுக்கு டெக்ஸ்ட் ஃபீல்டு கிரியேட் ஆகும் வித் வந்து சம் ஸ்ட்ரிங். உங்களுக்கு இனிஷியலாக என்ன ஸ்ட்ரிங் டிஸ்பிளே பண்ணணுமோ அந்த ஸ்ட்ரிங்கோட டிஸ்பிளே ஆகும். கிரியேட்ஸ் அ நியூ டெக்ஸ்ட் ஃபீல்ட் இனிஷியலைஸ் வித் ஸ்பெசிஃபைட் டெக்ஸ்ட். தேர்ட் ஒன் பாருங்கள், ஜே டெக்ஸ்ட் ஃபீல்டு ஸ்ட்ரிங் டெஸ்ட் கமா இன்ட் காலம்ஸ். இது மீனிங் என்னன்னா டெக்ஸ்ட்டையும் நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணுறீங்க, எத்தனை காலம்ங்கிறது ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. கிரியேட் த நியூ டெக்ஸ்ட் ஃபீல்ட் இனிஷியலைஸ் வித் த ஸ்பெசிஃபைட் டெக்ஸ்ட் அண்ட் காலம்ஸ். ஓகே, எத்தனை காலம்ங்கிற முடிவு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ஜே டெக்ஸ்ட் ஃபீல்ட் இன்ட் காலம்ஸ். இப்போ இது ஆட்டோமேட்டிக்காக டெக்ஸ்ட் ஃபீல்டு எம்டியாக இருக்கும், எத்தனை காலம்ங்கிற ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டோட்டலாக ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. நம்ம யூனிவர்சிட்டி கொஸ்டின் மேக்ஸிமம் அது லிஸ்ட் த வேரியஸ் கன்ஸ்ட்ரக்டர் இன் டெக்ஸ்ட் ஃபீல்டு அப்படின்னா நம்ம அதை 4 ரைட் பண்ணணும். ஓகே, ஒன்று வந்து எம்டி, ஒன்று டெக்ஸ்ட் மட்டும், தேர்ட் ஒன் டெக்ஸ்ட் அண்ட் காலம், ஃபோர்த் ஒன் வந்து ஒன்லி காலம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இதில் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் மெத்தட்ஸ் இந்த டெக்ஸ்ட் ஃபீல்ட். டு ஃபஸ்ட் மெத்தட் வந்து வாய்ட் ஆட் ஆக்ஷன் லிசனர். ஆக்ஷன் லிசனர் ஐ போட்டிருக்கோமா. இட் இஸ் யூஸ் டு ஆட் த ஸ்பெசிஃபைட் ஆக்ஷன் லிசனர் டு ரிசீவ் த ஆக்ஷன் ஈவெண்ட்ஸ் ஃப்ரம் த டெக்ஸ்ட் ஃபீல்ட். நீங்கள் டெக்ஸ்ட் ஃபீல்டை டைப் பண்ணோன்னே என்ன ஆக்ஷன் நடக்குங்கிறத பார்க்குறது வந்து ஆட் ஆக்ஷன் லிசனர். ஆக்ஷன் ஸ்பேஸ் கெட் ஆக்ஷன். செகண்ட் மெத்தட் வந்து கெட் ஆக்ஷன். இட் ரிட்டர்ன்ஸ் த கரண்ட்லி செட் ஆக்ஷன் ஃபார் த ஆக்ஷன் ஈவெண்ட் சோர்ஸ் ஆர் நல். இஃப் நோ ஆக்ஷன் நடக்கலைன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன்ஸ் த நல் வேல்யூ. நெக்ஸ்ட் வாய்ட் செட் ஃபாண்ட், ஃபாண்ட் ஆஃப் எஃப். நீங்கள் உள்ள நம்ம டெக்ஸ்ட் ஃபீல்டில் டைப் பண்ணுறோம்ல அதுக்கு என்ன ஃபாண்ட் வேணும் செட் பண்ணிக்கலாம். யூஸர் வந்து செட் த ஃபாண்ட். நெக்ஸ்ட் வாய்ட் ரிமூவ் ஆக்ஷன் லிஸ்டர். நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், ரிமூவ்னாலும் பண்ணிக்கலாம். இட் இஸ் யூஸ் ரிமூவ் த ஸ்பெசிஃபைட் ஆக்ஷன் லிஸ்டர் ஸோ தட் இட் இஸ் நோ லாங்கர் ரிசீவ் த ஆக்ஷன் ஈவெண்ட்ஸ் ஃப்ரம் த டெக்ஸ்ட் ஃபீல்ட். இப்போ நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் ஃபீல்ட்லேருந்து வர எந்த ஒரு ஆக்ஷனையும் ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, இப்போ என்ன பார்த்துருக்கோம், டெக்ஸ்ட் ஃபீல்ட்னா என்னென்னு பார்த்துருக்கோம். டெக்ஸ்ட் ஃபீல்ட்னா அது நமக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் ஆகி அதில் நம்ம டைப் பண்ணுறோம்ல அதுதான் டெக்ஸ்ட் ஃபீல்டு அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். இந்த ப்ரோக்ராமோட மெயின் டாஸ்க் முதல் என்னென்னு பண்ணிடுறேன். இப்போ என்னென்னா 2 டெக்ஸ்ட் ஃபீல்டு கிரியேட் பண்ணுறேன். டெக்ஸ்ட் ஃபீல்டு 1, டெக்ஸ்ட் ஃபீல்டு 2. டெக்ஸ்ட் ஃபீல்டு 1ல் ஒரு நம்பர் என்டர் பண்ணுறேன், டெக்ஸ்ட் ஃபீல்டு 2ல் ஒரு நம்பர் என்டர் பண்ணுறேன், டெக்ஸ்ட் ஃபீல்டு 3 ஒன்று வச்சிருக்கேன். ஓகே, அப்போ 3 டெக்ஸ்ட் ஃபீல்டு 1, 2, 3 ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். கீழே வந்து ஒரு ப்ளஸ்ஸுக்கு ஒரு 2 பட்டன் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஒன்று ப்ளஸ் பட்டன், ஒன்று மைனஸ் பட்டன். முதல் 2 டெக்ஸ்ட் ஃபீல்டு நான் என்ன பண்ணுறேன், இன்புட் கொடுக்குறேன். 2 இன்புட் கொடுக்குறேன். கீழே வந்து தேர்ட் டெக்ஸ்ட் ஃபீல்டில் வந்து எனக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆகணும். அதில் என்ன பண்ணுறேன், நான் ப்ளஸ் பட்டனை ப்ளஸ் பண்ணேன்னா அந்த 1 and 2 ஆட் பண்ணி தேர்ட் டெக்ஸ்ட் ஃபீல்டில் நம்ம சம் ரிசல்ட்டை காமிக்கிறோம். மைனஸ் பண்ணனா 1 - 2 சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அந்த ரிசல்ட்டை தேர்ட் டெக்ஸ்ட் ஃபீல்டில் பண்ணுறோம். இதுதான் நம்ம டாஸ்க். இப்போ இது என்ன கோடிங் இல்லைன்னு பாருங்கள். இம்போர்ட் ஸ்பேஸ் ஜாவா எக்ஸ் ஸ்விங் காம்பனன்ட்ஸ் தட் இஸ் ஹெட் இம்போர்ட் த பேக்கேஜஸ் ஜாவா .aw.even பண்ணியாச்சு. பப்ளிக் கிளாஸ் டெக்ஸ்ட் ஃபீல்டு எக்ஸாம்பிள். என்னோட கிளாஸ் நேம் என்ன கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் ஃபீல்டு எக்ஸாம்பிள் எக்ஸ்டென்ஸ் ஜே ஃப்ரம் இம்ப்ளிமெண்ட்ஸ் ஆக்ஷன் லிஸ்டர். நமக்கு வந்து ப்ளஸ் பண்ணால் அது ப்ளஸ் நடக்கணும், மைனஸ் பண்ணால் மைனஸ் நடக்கணும். இப்போ மொத்தம் எத்தனை டெக்ஸ்ட் ஃபீல்டு, எனக்கு 3 டெக்ஸ்ட் ஃபீல்டு வேணும். ஜே டெக்ஸ்ட் ஃபீல்டு TF1, TF2, TF3 3 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. 2 பட்டன், ஒன்று வந்து ப்ளஸ் பட்டன், ஒன்று மைனஸ் பட்டன் ஒன்று. ஸோ ஜே பட்டன் ஸ்பேஸ் B1, B2 கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரேம் கிரியேட் பண்ணோம். ஜே ஃப்ரேம்ஸ் ஈக்குவல் டு Fன்னு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் ரைட் பண்ணுறீங்க. டெக்ஸ்ட் ஃபீல்டு எக்ஸாம்பிள் F ஈக்குவல் டு நியூ ஜே ஃப்ரேம் கொடுத்தாச்சு. ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், TF1 ஈக்குவல் டு நியூ ஜே டெக்ஸ்ட் ஃபீல்டு கிரியேட் பண்ணுறீங்க. அப்போ TF1 டாட் செட் பவுன்ஸ். செட் பவுன்ஸ்னால் அது எந்த பொசிஷனில் நமக்கு வந்து ஸ்க்ரீனில் காமிக்கணும் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு 2 வந்து XY கோஆர்டினேட் டாப் லெஃப்ட் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் உள்ள வந்து எக்ஸோட விட்த்து 20ங்கிறது ஹைட். ஓகே, 50, 50 எக்ஸ் பொசிஷன் 50, ஒய் பொசிஷன் 50. விட்த் எவ்வளோ கொடுத்துருக்கோம், 150 விட்த்து கொடுத்துருக்கோம். ஹைட் வந்து 20 கொடுத்தாச்சு. ஓகே, இது ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் ஃபீல்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. TF2 ஈக்குவல் டு நியூ ஜே டெக்ஸ்ட் ஃபீல்டு. ஓகே, TF2 டாட் செட் பவுன்ஸ் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 1/1 ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா ஒய் வேல்யூ மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வர பாருங்க. 50, அங்கே 50 கொடுத்தோமா, இங்கே 100, அதுக்கு கீழே வர மாதிரி 100. விட்த் வந்து சேம் தான், ஹைட்டும் சேம் தான், 150, 20. நெக்ஸ்ட் தேர்ட் டெக்ஸ்ட் ஃபீல்டு வந்து நியூ ஜே டெக்ஸ்ட் ஃபீல்டு
tf3.setBound equal to 50, 150. முதல் 50 இருந்து அப்புறம் 100 கொடுத்தோம், அப்புறம் 150. சேம் width சேம் ஹைட் கொடுத்தாச்சு. ஆனால் நம்ம தேர்டு டெக்ஸ்ட் ஃபீல்டு என்ன, நமக்கு அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணணும். நமக்கு என்ன அவுட்புட் வருதோ அதை மட்டும் டிஸ்பிளே பண்ணணும். அப்போ நம்ம எடிட் பண்ணக்கூடாது. ஓகே, அது என்ன பண்ணுறீங்க, tf3.setEditable வந்து ஃபால்ஸ் கொடுத்துறீங்க. அப்போ நம்ம அங்கே போய் டைப் பண்ண முடியாது, வர அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணுறது தான். அப்போ ஓகே, நம்ம 3 டெக்ஸ்ட் ஃபீல்டு வச்சாச்சு. 2 டெக்ஸ்ட் ஃபீல்டில் இன்புட்டை கொடுக்குறீங்க. தேர்ட் டெக்ஸ்ட் ஃபீல்டு வந்து ப்ளஸ் ரிசல்ட் ஆர் மைனஸ் ரிசல்ட் நம்ம காமிக்க போகிறோம். இப்போ நமக்கு 2 பட்டன் வேணும். ஒன்று வந்து ப்ளஸ் பட்டன், ஒன்று வந்து மைனஸ் பட்டன். இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். b1 ஈக்குவல் டு நியூ ஜே பட்டன் ப்ளஸ்னு ஒரு பட்டன் கிரியேட் பண்ணுறேன். அப்போ அந்த பட்டனில் வந்து ப்ளஸ்னு ஒரு சிம்பிள் மேலே டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் அதுக்கு பவுன்ஸ் செட் பண்ணுறோம். b1.setBounds ஆஃப் 50, 200, 50, 50. அப்போ வந்து 50 x வந்து 50, y வந்து 200, பட்டனோட width 50, height 50 அதில் செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் பட்டன் ஃபிக்ஸ் பண்ணுறேன். b2 ஸ்பேஸ் நியூ ஜே பட்டன் மைனஸ் போட்டாச்சு. என்ன பண்ணுறேன், அதே லைன்லாம் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். x பொசிஷனை மட்டும் மூவ் பண்ணால் போதும். b2.setBounds ஈக்குவல் டு 120, x மட்டும் மூவ் பண்ணுறேன். ஒய்யோட பொசிஷன் சேம், width ஹைட்டும் சேம். இப்போ நம்ம எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு என்ன பண்ணுறீங்க, ஆட் ஆக்ஷன் லிஸ்னர் கொடுக்கணும். ஆட் ஆக்ஷன் லிஸ்னர் எமக்கு கொடுக்கணும். பட்டனில் ப்ளஸ் பண்ணால் ப்ளஸ் பண்ணணும், மைனஸ் பண்ணால் மைனஸ். அப்போ 2 பட்டனுக்கு மட்டும் என்ன பண்ணலாம், ஆட் ஆக்ஷன் லிஸ்னர். b1.add action listener, b2.add action listener கொடுத்தாச்சு. அப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஒவ்வொரு காமெண்ட்டாக டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் ஃபீல்டு 1 வேணுமா, f.add of tf1, tf2, tf3, b1, b2 ஃபிக்ஸ் பண்ணியாச்சா. இப்போ ஆட்டோமேட்டிக்காக 3 டெக்ஸ்ட் ஃபீல்டு வந்துடும். 2 பட்டன் வச்சாச்சு. f.setSize of 300x300 டோட்டல் ஃப்ரேமோட சைஸ் கொடுத்தாச்சு. செட் லேஅவுட் நல்லும் கொடுத்துருக்கோம். பட் டிஃபால்ட் லேஅவுட் நமக்கு என்ன வரும், ஃப்ளோ லேஅவுட் தான் வரும். f.setVisible of ட்ரூன்னு கொடுத்துருக்கீங்க. அப்போ நம்ம ஃப்ரேம் வந்து விசிபிள் ஆகும். இது வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஃபங்க்ஷன் ரைட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆக்ஷனை கிளிக் பண்ணால் ஆக்ஷன் பெர்ஃபார்ம்டும் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ரைட் பண்ணால் போதும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் ஆக்ஷன் பெர்ஃபார்ம் கொடுக்குறேன். ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் ஃபீல்டில் உள்ள இன்புட்டையும் செகண்ட் ஃபீல்டில் உள்ளது ப்ளஸ் வந்தால் ப்ளஸ் பண்ணணும், மைனஸ் வந்தால் மைனஸ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்ட்ரிங் ஸ்பேஸ் s1 ஈக்குவல் டு tf1.getText. அப்போ ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் ஃபீல்டில் உள்ள டெக்ஸ்ட் வந்து கெட் பண்ணுறோம். அதேமாதிரி ஸ்ட்ரிங் ஸ்பேஸ் s2 ஈக்குவல் டு tf2.getText. ஆட்டோமேட்டிக் செகண்ட் இன்புட்டையும் ஆகட்டும். ஆல்ரெடி சொல்லியாச்சு, டெக்ஸ்ட் ஃபீல்டில் நீங்கள் கொடுக்குற எல்லா இன்புட்டுமே இந்த ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரிங். அப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம அடிஷன் பண்ணணும் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணுறீங்க, இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணுறீங்க. int a ஈக்குவல் டு integer.parseInteger of s1, int b ஈக்குவல் டு integer.parseInteger of s2 கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம 2 சம் பண்ணி ரிசல்ட் காமிக்கணும்ல, அதுக்கு ஒரு வேரியபிள் int c ஈக்குவல் டு 0. ஓகே, நெக்ஸ்ட் if e.getResource, அந்த ஆக்ஷன் ஈவெண்ட்டில் உள்ள getResource ஈக்குவல் டு b1. நீங்கள் b1லேருந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஆக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா c ஈக்குவல் டு a + b பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா b2லேருந்து வந்துச்சு அப்படின்னா c ஈக்குவல் டு a - b பண்ணுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ நெக்ஸ்ட் சியில் தான் நமக்கு ரிசல்ட் இருக்குது. நீங்கள் எந்த பட்டனை கிளிக் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி டெக்ஸ்ட் ஃபீல்டு 3ல நமக்கு அவுட்புட்டாக காமிக்கணும். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரிங் நெக்ஸ்ட் வந்து சியில் வந்து நமக்கு ரிசல்ட் இருக்குது. அந்த ரிசல்ட் வந்து இன்டிஜர் ஃபார்மேட்டில் இருக்குது. அதை நம்ம ஸ்ட்ரிங்காக மாற்றணுமா. அப்போ ஸ்ட்ரிங் ஸ்பேஸ் ரிசல்ட் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் டாட் வேல்யூ ஆஃப் சி. அப்போ அந்த சிங்கிற இன்டிஜரை வந்து என்ன பண்ணணும், ஸ்ட்ரிங்காக மாற்றிடும். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, அந்த tf3 நம்ம ப்ளேஸ் பண்ணணும். tf3.setText of result, அது என்ன ரிசல்ட்டோ அந்த ரிசல்ட் டிஸ்பிளே ஆகும். ஓகே, இது வந்து ஆக்ஷன் பெர்ஃபார்ம்டு. இப்போ ஆக்ஷன் பெர்ஃபார்மில் நீங்கள் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் 2 டெக்ஸ்ட் ஃபீல்டை ஆட் பண்ணிவிட்டு ரிசல்ட்டை காமிக்கும். மைனஸ் கொடுத்தானது ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் ஃபீல்டு மைனஸ் செகண்ட் டெக்ஸ்ட் ஃபீல்டை ப்ராசஸ் பண்ணிவிட்டு மைனஸ் வேல்யூவை தேர்ட் டெக்ஸ்ட் ஃபீல்டை டிஸ்பிளே பண்ணும். அப்போ நெக்ஸ்ட் ஒன் மெயின் ஃபங்க்ஷன் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மீன்ஸ் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ். இல்லை நம்ம என்ன பண்ணுவோம், டிஃபால்ட்டாக அந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் கிரியேட் பண்ணுவோம். நியூ டெக்ஸ்ட் ஃபீல்டு எக்ஸாம்பிள் கொடுத்தா போதும், கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் இனிஷியஸ் ஆகும், அங்கேருந்து ஆக்ஷன் நடக்கும், ப்ராசஸ் ஆகுது. நெக்ஸ்ட் கம்பைல் பண்ணுறேன், நெக்ஸ்ட் ரன் பண்ணுறேன். அவுட்புட்டாக பாருங்கள், ஃபஸ்ட் நான் 13 கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் டெக்ஸ்ட் ஃபீல்டில் 30, செகண்ட் டெக்ஸ்ட் ஃபீல்டு 20 கொடுத்துருக்கேன். என்ன பட்டன் கிளிக் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணியிருக்கேன். அப்போ 30 + 20 வந்து தேர்ட் டெக்ஸ்ட் ஃபீல்டு வந்து 15 வந்திருக்கு. அந்த தேர்ட் டெக்ஸ்ட் ஃபீல்டில் ஃபார்க் வந்து அது எடிட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஒன்லேயே நம்ம டைப் பண்ணலாம். தேர்ட் வந்து நாட் எடிட்டபிள், ஒன்லி டிஸ்பிளே த அவுட்புட் டு த யூசர். இது வந்து டெக்ஸ்ட் ஃபீல்டு பார்த்தாச்சு. செகண்ட் ஒன் டெக்ஸ்ட் ஏரியா. நம்ம டெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு டெக்ஸ்ட் ஏரியாக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, டெக்ஸ்ட் ஃபீல்டில் வந்து நம்ம டைப் பண்ணுறது ஒன்லி 1 லைனாக டைப் பண்ணுவோம். ஆனால் டெக்ஸ்ட் ஏரியாக்கிறது மல்டி லைன், சிங்கிள் லைன் கிடையாது. இப்போ எத்தனை லைனாக டைப் பண்ணலாம், 10 லைன்ஸ் டைப் பண்ணலாம், 20 லைன்ஸ் டைப் பண்ணிக்கலாம். இது வந்து மல்டிபிள் லைன்ஸ். இதுக்கும் ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஸ் கிளாஸ் வந்து JText காம்பனன்ட் தான் கொடுத்துருக்கேன். பப்ளிக் கிளாஸ் JText ஏரியா, எக்ஸ்டென்ஸ் JText காம்பனன்ட் தான் சேம். அப்போ இதுக்கு என்னென்ன கன்செப்ட்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு 4 கன்செப்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் JText ஏரியா, கிரியேட் த டெக்ஸ்ட் ஏரியா தட் டிஸ்பிளேஸ் நோ டெக்ஸ்ட் இனிஷியல், எந்த டெக்ஸ்ட்டுமே இல்லை, ஒரு கிரியேட் மட்டும் பண்ணும். செகண்ட் ஒன் வந்து JText ஏரியா ஸ்ட்ரிங்னு கொடுத்துருக்கீங்களா, கிரியேட் பண்ணிவிட்டு எந்த ஸ்ட்ரிங் வேணுமோ டிஃபால்ட் நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். JText ஏரியா இன்ட்டு ரோ காலம் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து கிரியேட் டெக்ஸ்ட் ஏரியா வித் ஸ்பெசிஃபைட் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ், பட் எனது நோ டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆன் த ஸ்க்ரீன். அப்போ நோ டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆன் த டெக்ஸ்ட் ஏரியா, டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஃபோர்த் ஒன் பாருங்கள், JText ஏரியா ஸ்ட்ரிங்கையும் கொடுத்துறீங்க, இன்ட்டு ரோவும் இருக்குது, இன்ட்டு காலம் இருக்குது. என்ன ஸ்ட்ரிங் டிஸ்பிளே ஆகணும், எத்தனை ரோ வேணும், எத்தனை காலம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ இங்கேயும் வந்து டெக்ஸ்ட் ஏரியாவில் நமக்கு என்ன 4 கன்ஸ்ட்ரக்ட் இருக்குது, டெக்ஸ்ட் ஃபீல்ட்லேயும் நமக்கு என்ன 4 கன்ஸ்ட்ரக்ட் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வாய்டு செட் ரோஸ்ன்னு இருக்குது.
அப்போ நமக்கு எத்தனை ரோன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ப்ராக்கெட்டில் இன்ட்டு ரோஸ் கொடுத்துருக்கோம். இட் இஸ் யூஸ் ஸ்பெசிஃபை த நம்பர் ஆஃப் ரோஸ். செட் காலம் எத்தனை காலம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். செட் ஃபாண்ட் நம்ம அங்கே உள்ள அதே மெத்தட் தான், இங்கே என்ன ஃபாண்ட் வேணும்னு செட் பண்ணிக்கலாம். வாய்ட் இன்சர்ட் ஸ்ட்ரிங் எஸ் கமா இன்ட்டு பொசிஷன். என்ன இது மீனிங் என்னன்னா, ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒரு டெக்ஸ்ட் இருக்கும், அந்த டெக்ஸ்ட்டில் வந்து ஒரு பர்டிகுலர் பொசிஷன் இந்த ஸ்ட்ரிங்க்கு இன்சர்ட் பண்ணுங்கன்னா பண்ணிக்கலாம். ஓகே, வாய்ட் அப்பன் ஸ்ட்ரிங் எஸ்னா அது அட் த எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங்கில் போய் நீங்கள் ஆட் பண்ணிடுறது, தட் இஸ் கால்ட் அஸ் த அப்பன் ஸ்ட்ரிங். டோட்டலாக ஒரு 5 மெத்தட்ஸ் இன் டெக்ஸ்ட் ஏரியா. அதே மைண்டில் வச்சுக்க ஒவ்வொரு கிளாஸுக்கும் பார்க்கும்போது அந்த கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர் என்ன, மெத்தட்ஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க, பெட்டராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். இது என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் ஏரியா ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். அந்த டெக்ஸ்ட் ஏரியாவில் நான் வந்து ஏதோ சம் கண்டென்ட்ஸை டைப் பண்ணுறேன். அந்த டைப் பண்ணுற கண்டென்ட்டில் வந்து எத்தனை வேர்ட்ஸ் இருக்குது, எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ண போகிறோம். எத்தனை வேர்ட்ஸு எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். அதுக்கான ப்ரோக்ராம் தான். ஓகே, ஜாவா எக்ஸ் ஸ்விங் கொடுத்தாச்சு, AW.D1 கொடுத்தாச்சு. என்னோட கிளாஸ் நேம் என்ன கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் ஏரியா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். எக்ஸ்டென்ஸ் ஜே ஃப்ரேம் இம்ப்ளிமெண்ட்ஸ் ஆக்ஷன் லிஸ்னர் அதெல்லாம் சேம், ஒன்றும் டவுட் இல்லையா. இப்போ நமக்கு வந்து என்னன்னா, டெக்ஸ்ட் ஃபீல்டில் நான் டெக்ஸ்ட் ஏரியாவில் நான் டைப் பண்ணுறத எத்தனை வேர்டு இருக்குது, எத்தனை கேரக்டர் இருக்குன்னு கவுண்ட் பண்ண போகிறோம். அப்போ நான் டிஸ்பிளே பண்ணுறதுக்காண்டி எனக்கு லேபிள் வேணும். தட் இஸ் லேபிள்னா மீனிங் என்னது, ஏதாவது டெக்ஸ்ட்டை நீங்கள் டிஸ்பிளே பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து லேபிள் அடிப்பாங்க. ஓகே, டெக்ஸ்ட் ஃபீல்டுக்குள்ளே டைப் பண்ணால் டெக்ஸ்ட் ஃபீல்டு, லேபிள்னா டெக்ஸ்ட்டை மட்டும் டிஸ்பிளே பண்ணிட்டு என்னென்னு காமிக்கும். அதுக்கு 2 லேபிள் வேணும். என்னென்ன லேபிள்லாம் வேணும்னா, ஒன்று வந்து எனக்கு நம்பர் ஆஃப் வேர்ட்ஸை பிரிண்ட் பண்ணணும், நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் கேரக்டர் பிரிண்ட் பண்ணணும். அதனால் ஜே லேபிள் L1, L2 கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் ஜே ஃப்ரேம் வந்து F கொடுப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் ஜே டெக்ஸ்ட் ஏரியான்னு கொடுத்துருக்கோமா, ஜே டெக்ஸ்ட் ஏரியா. அப்போ நம்ம ஃபஸ்ட் அந்த ஏரியா கிரியேட் பண்ணி, தட் இஸ் டெக்ஸ்ட் ஏரியா கிரியேட் பண்ணுறோம். ஜே பட்டன் எதுக்காண்டி கொடுத்துருக்கோன்னா, அந்த பட்டனோட பர்பஸ்னால் நீங்கள் கவுண்ட் வேர்ட்ஸ்னு கொடுக்கும்போது அது அப்போ தான் என்ன வேணும், அந்த வேர்ட்ஸை கவுண்ட் பண்ணணும், கேரக்டர் லென்த்தெல்லாம் கவுண்ட் பண்ணணும். ஓகே, அதுக்கான ஜே பட்டன் பீன் கொடுத்தாச்சு. இப்போ கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் ஏரியா எக்ஸாம்பிள் கொடுத்தாச்சு. F is equal to new J frame, L1 equal to new J label. New J label கொடுத்தாச்சு. L1 dot set points வந்து 50,25, X வந்து 50, Y வந்து 25, 100, 30. நான் width ஹைட்டும் சேமாக கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட் லேபிளுக்கும். அதே மாதிரி செகண்ட் லேபிளுக்கு என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸ் பொசிஷனை மட்டும் மூவ் பண்ணியிருக்கேன், அதாவது டாப்பில் வச்சிடறேன். ஓகே, எக்ஸ் பொசிஷனை மட்டும் மூவ் பண்ணுறேன், ஒய் வித்து ஹைட்லாம் சேமாக வச்சிருக்கேன். அப்போ L2 டாட் செட் பவுண்ட்ஸ் ஆஃப் 160, 25, 100, 30 அதே ரோலை கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஏரியா கிரியேட் பண்ண போகிறீங்க. ஏரியா ஈக்குவல் டு நியூ ஜே டெக்ஸ்ட் ஏரியா கொடுத்தாச்சு. ஏரியா டாட் செட் பவுண்ட்ஸ் வந்து நான் 20, 75. இப்போ எக்ஸோட வேல்யூ 20, ஒய் வந்து மேலே வந்து 25, 75 பொசிஷன் கீழே வருது. வித்து எவ்வளோ கொடுத்துருக்கேன், 250 வித்து, ஹைட் வந்து 200. அந்த பாக்ஸ் சைஸில் என்ன நமக்கு ஒரு டெக்ஸ்ட் ஏரியா கிரியேட் ஆகும். அப்போ நெக்ஸ்ட் அதுக்கு கீழே என்ன பண்ணணும், பீஸ் ஈக்குவல் டு நியூ ஜே பட்டன் ஆஃப் கவுண்ட் வேர்ட்ஸ். இப்போ கவுண்ட் வேர்ட்ஸ் நம்ம பண்ணணும். ஓகே, இப்போ நமக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்க, இதில் நெக்ஸ்ட் வந்து அந்த பட்டனோட சைஸ் பார்க்கணும்ல, பி டாட் செட் பவுண்ட்ஸ் ஈக்குவல் டு 100, 300. எக்ஸோட வேல்யூ 100, ஒய்யோட வேல்யூ 300, 120, 30 வித் ஹைட்டு கொடுத்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ நமக்கு வந்து ஆக்ஷன்ஸ் பார்த்தா ஒரே ஒரு பட்டன் தான் கிளிக் பண்ண போகிறோம். அந்த பட்டனை வந்து கவுண்ட் வேர்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த வேர்டு என்ன பண்ணணும், எத்தனை வேர்ட்ஸ் இருக்குது, எத்தனை கேரக்டர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும். அப்போ ஒரே ஒரு ஆக்ஷன் லிஸ்ட் தான், பி டாட் ஆட் ஆக்ஷன் லிஸ்ட்னா திஸ் கொடுத்துரும். இப்போ நம்ம வரிசையாக ஆட் பண்ண போகிறீங்க ஒவ்வொரு காம்பனண்ட்டாக. எஃப் டாட் ஆட் L1, தட் இஸ் ஃபர்ஸ்ட் லேபிள் 1, லேபிள் 2, ஏரியா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, பட்டனை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, சைஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, லேஅவுட் வந்து டிஃபால்ட் நல் கொடுத்தாச்சு, செட் விசிபிள் ட்ரூ. இப்போ கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் ஓவர். ஓகே, நெக்ஸ்ட் ஆக்ஷன் பெர்ஃபார்ம்டும், நெக்ஸ்ட் வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெனு பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் அவுட்புட் டிஸ்பிளே பண்ண போகிறீங்க. இப்போ பப்ளிக் வாய்ட் ஆக்ஷன் பெர்ஃபார்ம், ஆக்ஷன் ஈவெண்ட் ஸ்பேஸையும் கொடுத்தாச்சு. அப்போ ஸ்ட்ரிங் டெக்ஸ்ட்டில் வந்து நம்ம டைப் பண்ணுற வேர்டு வந்து ஏரியா டாட் கெட் டெக்ஸ்ட், அங்கேருந்து நம்ம இன்புட்டாக வாங்கியாச்சு. ஸ்ட்ரிங் டெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறீங்க, டெக்ஸ்ட்டுங்கிற இன்புட்டு கொண்டு வந்தாச்சு. அப்போ நெக்ஸ்ட் நம்ம எத்தனை வேர்ட்ஸ் கவுண்ட் பண்ணணுமா, ஸ்ட்ரிங் ஸ்பேஸ் வேர்ட்ஸ் ஆஃப் எம்டி அரே ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துருங்க. எம்டி அரே ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்தா மீனிங் ஆனது சைஸ் வந்து தெரியாது, நீங்கள் ரன் டைமில் கவுண்ட் பண்ணி நம்ம கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணுறேன், டெக்ஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட்டுங்கிறதுல கம்ப்ளீட் இன்புட் உள்ளே வந்துடும். டெக்ஸ்ட் டாட் ஸ்ப்ளிட்னு கொடுக்குறீங்க. டெக்ஸ்ட் டாட் ஸ்ப்ளிட்டு கொடுத்து டபுள் குவாட்ஸ்லேருந்து பேக் ஸ்லாஷ் எங்கெல்லாம் ஸ்பேஸ் வருதோ அங்கெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி அப்படிங்கிறோம். அப்போ எனக்கு இங்கே என்ன இன்புட் கொடுத்துட்டேன், ஹலோ வேர்ட்ஸ்னு கொடுத்துருக்கேன். அப்போ நான் 2 வேர்டு கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு வேர்ட்ஸோட சைஸ் என்ன இருக்கும், 2 சைஸ் வந்துருக்கும். ஓகே, ஹலோ வேர்ட்ஸ், ஹலோன்னு ஒரு வேர்டு இருக்குது, வேர்ட்ஸ் எம்டி ஸ்பேஸ் வந்து ஹலோவுக்கு வேர்ட்ஸ்க்கு ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கும். அப்போ அங்கே வேர்ட்ஸோட சைஸ் வந்து 2. அப்போ நான் L1 டாட் டெக்ஸ்ட் லேபிள் 1க்கு நான் செட் பண்ணுறேன். L1 டாட் செட் டெக்ஸ்ட் வேர்ட்ஸ் என்ன டிஸ்பிளே பண்ணுறாங்க, வேர்ட்ஸ்லேயே டிஸ்பிளே பண்ணிவிட்டு ப்ளஸ் போட்டு வேர்ட்ஸ் டாட் லென்த்து கொடுத்துருக்கேன். அப்போ வேர்ட்ஸ் டாட் லென்த்தில் என்ன இருக்கும், 2 இருக்குது. அவுட்புட் பாருங்கள், வேர்ட்ஸில் போட்டு வேர்ட்ஸும் டிஸ்பிளே பண்ணிவிட்டு கோலன் வச்சுட்டு ஸ்பேஸ் விட்டதுக்கப்புறம் 2 இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் லேபிள் 2 செட் பண்ணுறேன். L2 டாட் செட் டெக்ஸ்ட் கேரக்டர்ஸ் கொடுக்குறேன். கேரக்டர்ஸ் டிஸ்பிளே பண்ணுறோம், கோலன் வச்சுட்டு டெஸ்ட் டாட் லென்த். அப்போ அந்த கேரக்டர் கவுண்ட் பண்ணுங்கள். ஹலோவில் ஒரு 5 லெட்டர்ஸ் இருக்குது, எம்டி ஸ்பேஸ் 1 6, வேர்ட்ஸில் ஒரு 5, டோட்டலாக 11 கேரக்டர்ஸ் அங்கே டிஸ்பிளே ஆகிட்டோம்.
ஓகே டிஸ்பிளே ஆகும். அது எப்போ நடக்கும்னா நமக்கு அது கீழே உள்ள கவுண்ட் வேர்டை கிளிக் பண்ணும்போது தான் நடக்கும். அப்போ நெக்ஸ்ட் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயினில் வந்து நியூ டெக்ஸ்ட் ஏரியா எக்ஸாம்பிள் கொடுத்தாச்சு. அப்போ இங்கே என்ன ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது ஜாவா சி கொடுக்குறீங்க, ஜாவா கொடுக்கும்போது டெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும், கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் கால் ஆகும். நீ கவுண்ட் வேர்ட்ஸை கிளிக் பண்ணும்போது அந்த இன்புட் கொடுத்துருக்கீங்க, ஹலோ வேர்ட்ஸ் கொடுத்தா கவுண்ட் வேர்ட்ஸை கொடுத்தோன்னே வேர்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, கேரக்டர்ஸ் ஈக்குவல் டு 11 சொல்லி பிரிண்ட் ஆகும். ஓகே, நீங்கள் வேறு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிங்கன்னா அதை பேஸ் பண்ணி நம்பர் ஆஃப் வேர்ட்ஸும் நம்பர் ஆஃப் கேரக்டர் டிஸ்பிளே ஆகும். ஓகே, இப்போ நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா டெக்ஸ்ட் ஃபீல்டு, ஜே டெக்ஸ்ட் ஃபீல்ட் அண்ட் ஜே டெக்ஸ்ட் ஏரியா, இந்த 2 கிளாஸஸ் பார்த்துருக்கோம். ஜாவா ஸ்விங்கோட காம்பனன்ட்ஸ். ஓகே, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ஃபார் ஃபியூச்சர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.